அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கடகராசியில் பிறந்தவர்களா? நாளை நிகழப்போகும் சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு நாளை நிகழப்போகும் சனி பகவானுடைய மீனராசி பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 தேதியான நாளை 9ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. எனவே பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. 9ஆம் இடம் என்பது பிதுர்ராஜித ஸ்தானமாகவும் கருதப்படுதுங்க. எனவே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இனிமையை தரும் பெயர்ச்சியாக அமைய போகுது. கடந்த 2.5 ஆண்டுகளாக பட்ட துயரங்களிலிருந்து விடுதலை கிடைக்க போகக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க இருக்கு. தொல்லை தந்த எதிரிகள் விலக இருக்காங்க. அதே போல் திட்டமிட்ட காரியங்கள் நீங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்குங்க. உடல் நலனும் மனநலமும் சிறப்பாக இருக்கும். அஷ்டமத்து சனி விலகுவதால் வெற்றி தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிக மிக நல்லது. அதே போல இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியான நாளை முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதுவரை உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் தானாக நடைபெற இருக்குதுங்க. தொழில் முன்னேற்றம் அதிகரிக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கொடி கட்டி பறந்த குடும்ப பிரச்சனை படிப்படியாக மாறுங்க. பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலை சீராகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் உயர் அதிகாரிகளால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு அந்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. வாகன யோகம் முதலான யோகங்கள் நிச்சயம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி இருக்கும் பாதாச்சார நிலை அறிந்து சனி பகவானின் பலம் பார்த்து அதற்குரிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்தவரை சனி பகவானுடைய பார்வையாக 9ஆம் இடத்திற்கு வரும் சனியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. அந்த வகையில் 3ஆம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை பதிவதால் முன்னேற்றத்தின் முதற்படிக்கு செல்லும் வாய்ப்பு உண்டுங்க. சகோதர உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக மாறுங்க. எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுபட இருக்கீங்க. லாபம் சிறப்பாக கிடைக்குங்க. அதே போல் பாக பிரிவினை சுமூகமாக முடிய இருக்கு. பண தேவை உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிரிகள் விலகி செல்வார்கள். அதே போல் உத்தியோக பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கிடைக்க இருக்கு. கடன் சுமை தீர்க்க புதிய முடிவுகளை எடுத்து முன்னேற்ற பாதையில் பயணிக்க இருக்கீங்க. சனியினுடைய அருட்பார்வை மூலம் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உத்தியோகத்தில் பொறுப்பு கூட இருக்கு என்றாலும் அதற்கேற்ற ஊதியம் உயர இருக்கு. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பாங்க. கணிசமான தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவானுடைய 6ஆம் பார்வை அமைகிறது. அதே போல் சனி பகவானுடைய 11ஆம் இட பார்வையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் பொருளாதார நிலை வளர்ச்சி பெற இருக்குதுங்க. கௌரவம் அந்தஸ்து உயருங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்க இருக்கு. சமுதாய பணியில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதுங்க. குடும்பத்தில் மேலும் சிலருக்கு வேலை கிடைத்து கூடுதல் வருமானம் வருங்க. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கடகராசினியர்களுக்கு குறிப்பாக
சனி பகவான் பாக்கியஸ்தானமாகிய மீனத்திற்கு மானியிருக்கும் இத்தருணத்தில் விரயஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருக்கிறார். அஷ்டமத்து சனியினுடைய பிடியிலிருந்து இப்போது விடுபட்டு விடுவது மிக மிக நல்ல ஒரு கிரக மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா கடகராசினருக்கு ஆயுள் மற்றும் உடல் ஆரோக்கியம் ஆகிய இரு முக்கிய அம்சங்களையும் குறிப்பிடுகிறதுங்க இந்த கும்பராசி. அத்தகைய மிக முக்கிய இடத்திலிருந்து சனி பகவான் விலகுவது உங்களுடைய உடல் நலன்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை எடுத்து காட்டுது. நிரந்தர உடல் உபாதைக்காக சிகிச்சை எடுத்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைப்பதை அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க. நிம்மதியற்ற மனதிற்கு மன அமைதி கிடைக்க இருக்குதுங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் நீங்குங்க. அதே போல் விவாக முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள் விலகி நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. அதே போல் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்குதுங்க. மனதில் அமைதி நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. இரவு நேர பயணங்களையும் வாகனம் ஓட்டுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்பட இருக்கு. சிக்கனமாக செலவு செய்வது நல்லதுங்க. சிறு சிறு உபாதைகள் உடலை வருத்துவதால் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது தவிர்க்க இயலாதுங்க. ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் போது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் இருந்து தவிர்த்து கொள்ள முடியும். அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வருவதால் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் பழகுவதில் நிதானமாக இருங்க. அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள் அந்நிய நாடுகளில் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்துவிடக்கூடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எந்த ஒரு முயற்சியாக இருந்தால் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது நல்லது. யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க. குறிப்பா பெண்மணிகள் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி இணைந்திருப்பதால் தொழிலில் கடும் போட்டியை சமாளிக்க நேரிடுங்க. தரக்குறைவான சரக்குகள் சந்தையில் உங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. புதிய முதலீடுகளை இப்போது தள்ளி போடுவது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்பட இருக்கு. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வருங்க. அதே போல் வருமானம் கூட இருக்கு. கிடைக்கும் வாய்ப்புகளில் திருப்தி அளிக்கும் அளவிற்கு வருமானம் நிச்சயம் இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு அமையக்கூடும். எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு பயணங்கள் கடைசி வினாடியில் அமையுங்க. கையில் இருப்பதை கொண்டு சற்று சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது உதவுங்க. சனிக்கிழமைகளில் பசுவிற்கோ அல்லது ஏழைக்கோ உணவளிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும்.